நல்லா கவனிங்க. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் அப்படின்னும் போது வார்த்தையை தேவன் சொல்கிறார். நீ வார்த்தைக்குள்ளும் வார்த்தை உனக்குள்ளும் இருக்கும்போது நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஜபம் கரெக்டாக வரும். வார்த்தை தான் வரும். வேறு எதுவும் புலம்பலோ இல்லை கஷ்டத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறதோ இல்லை பிரச்சனையை பெருசு பண்ணி ஜெபம் பண்ணுறதோ இல்லாமல் வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது, நாம் வார்த்தைக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஜபத்தில் என்ன வரோன்றீங்க? வார்த்தை வரும். தேவனுடைய வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தரப்படும். சொல்லுங்கள், நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எனக்கு தரப்படும். நல்லா சொல்லுங்க, நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எனக்கு கொடுக்கப்படும். எப்போ? வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது. இந்த ஜீவனுள்ள வார்த்தை, வாழ வைக்கிற வார்த்தை, நம்மளை வெற்றி எடுக்க பண்ணுகிற இந்த வார்த்தை, நம்மளை ரட்சித்த இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு தரப்படும். ஆமென். அதனால் நீங்கள் ஜபத்தில் நீங்கள் போய் கேட்பீங்க பாருங்கள், எல்லாமே சான்சன். ஆமென். நீங்கள் மனு போய் கொடுத்து அதை நிறைவேறினா அது எப்படி இருக்கும்ன்றீங்க? அது போல் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்குற எல்லா விண்ணப்பங்களும் என்ன ஆகும்? பதில் வந்துடும். ஏன்னா வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வார்த்தைக்குள்ளே இருக்கிறீங்க. எந்த நேரமும் வார்த்தைக்குள்ளே நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க. எத்தனை பேர் இன்றைக்கி பிஸியாக இருக்கிறீங்க? பல காரியங்களில் நம்ம பிஸியாக இருக்கிறோம். நீங்கள் பல காரியங்களில் வேலைன்னு பிஸியாக இருப்போம். சில நேரத்தில் ஏதாவது ஒரு அரசியல் ரீதியில் போகிறவங்கள பார்த்திங்கன்னா எந்த நேரமும் அரசியல் அப்படின்னு போயின்னு இருப்பாங்க. சினிமாவில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எந்த நேரமும் சினிமா அப்படின்னு ஓடின்னு இருப்பாங்க, இல்லைங்களா? சிலர் ஸ்போர்ட்ஸில் பிஸியாக இருப்பாங்க, சிலர் கேமில் பிஸியாக இருப்பாங்க, சிலர் எந்த நேரமும் சிஸ்டம் முன்னாடியே உக்காந்துக்கிறது தான், சிலர் எந்த நேரமும் ஃபோனுக்கு முன்னாடியே உட்காருறது தான், சிலர் டிவிக்கு முன்னாடியே உட்காந்துட வேண்டியது தான், சிலர் எந்த நேரமும் பக்கத்து வீட்லேயே உட்காந்துருப்பாங்க. அதுவும் ஒரு கூட்டம் இருக்குது. எந்த நேரம் போய் பார்த்தாலும் அந்த அம்மா கிட்ட தான் இருக்கும். வேறு எந்த அம்மாவும் அந்த அம்மா கிட்ட வராது. ஆனால் இந்த அம்மா மாத்திரம் எந்த நேரமும் அந்த அம்மா கிட்ட போய் கதையாக விட்டுன்னு இருக்கிறது. உருப்பட முடியும்ன்றீங்க? வாய்ப்பே இல்லை. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, எந்த நேரமும் நீ வார்த்தையில் பிஸியாரு அப்படின்றார். எந்த நேரமும் நம்ம எதில் பிஸியாக இருக்கணும்? வார்த்தைக்குள்ளே நேரம் கிடைக்கும் போதெல்லாம், டைம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம